2023 ஐபிஎல் போட்டியில் மிக முக்கியமான ஒரு போட்டியாக கருதப்படுகிறது. கேகேஆருக்கும் ஜிடிக்கும் நடைபெற்ற போட்டி தாங்க. ஏன்னா இந்த போட்டியில் கடைசி ஓவரில் 29 ரன்கள் அடித்த வெற்றிங்கிற நிலைமையில் கேகேஆர் அணி இருந்தாங்க. ஸோ 29 ரன்கள் அடிக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஈவன் மகேந்திர சிங் தோனி இருந்தால் கூட அது ரொம்ப கஷ்டமான ஒரு டார்கெட் தான். அந்த டைமில் கண்டிப்பாக கேகேஆர் அந்த மேட்ச்சில் தோற்றுன்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் நடந்தது ரொம்ப வித்தியாசம். அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணியோடைய பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ரிங்கு சிங் பயங்கரமாக ப்ளே பண்ணி 5 பாலுக்கு 5 சிக்ஸர்கள் அடித்து ரொம்ப கலக்கியிருப்பாரு. ஸோ கேகேஆர் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அதே சமயம் ஜிடியுடைய பவுலராக இருக்கக்கூடிய யாஸ்கள் 5 பந்துகளில் 5 சிக்ஸர்கள் கொடுத்தனால ரொம்ப சோர்வாயிட்டாரு. ஸோ இனிமேல் கிரிக்கெட்டே விளையாட முடியாதுங்கிற சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதனால ஜிடி அணியிலேருந்து அவர் நீக்கப்பட்டார். ஸோ அடுத்த ஐபிஎல் மினி ஏலத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஆர்சிபி அணி அவங்கள களத்தில் இறக்கி விட்டாங்க. ஆர்சிபி அணி யாஸ்டைலுக்கு 5 கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்க. இது மிகப்பெரிய தொகை. இருந்தாலும் அவங்க ஆர்சிபி அணி யாஸ்டையால நம்பி எடுத்திருந்தாரு. யாஸ்டையால நம்புறதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம விராட் கோலி அவர் மேலே வச்சிருந்த ட்ரஸ்ட் தாங்க, வேற எதுவுமே இல்லை. ஒரு பவுலர் 5 சிக்ஸர்கள் கொடுத்த பிறகு கூட அவரால் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம விராட் கோலி பிலீவ் பண்ணதால அடுத்த மினி ஐபிஎல் ஏலத்திலேயே அவர் எடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 ஐபிஎல் போட்டியில் யாருமே நம்ப முடியாத அளவில் யாஸ்டையாலுடைய பந்து வீச்சு சூப்பராக இருந்துச்சு. அந்த 2024 பார்த்தீங்கன்னா 15 விக்கெட் எடுத்து ரொம்ப கலக்கியிருப்பாரு. அவருடைய பவுலிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணி இந்த முறை பிளே ஆஃபுக்கும் தகுதி பெற்றிருந்தாங்க. ஸோ இதை குறித்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு டிவி இன்டர்வியூவில் யாஸ்டையாலோட கேட்டபோது யாஸ்டையால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 5 பாலுக்கு 5 சிக்ஸில் கொடுத்த போது ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜிடியிலேருந்து வெளியேறின பிறகு ஐபிஎல் போட்டி இனிமேல் விளையாட முடியாதுன்னு நான் யோசித்தேன். ஆனாலும் விராட் கோலி என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை மறுபடியும் களத்தில் இறக்கி விட்டாரு. ஸோ அவருடைய நம்பிக்கையை நான் வீணாக்கலை. இந்த ஐபிஎல்ல நான் உண்மையில நல்லா பந்து போட்டேன். ஸோ இது எல்லா வெற்றிக்கும் காரணம் வேற யாரும் இல்லைங்க, விராட் கோலி தான். அவருக்கே என்னுடைய வெற்றியை நான் சமர்ப்பணமாக கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய மனசிலிருந்து ரொம்ப விராட் கோலியை பாராட்டி இருக்கிறாரு. ஸோ விராட் கோலியோட இந்த ஆட்டிடியூட் உண்மையில ரொம்ப பார்க்குறது சந்தோஷமா இருக்கு. ஸோ ரசிகர்களாக நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. விராட் கோலியோட இந்த பண்பை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க?